guys, welcome to the Marine Aquarium. Guys, இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா நம்ம டேங்க்ல வந்து சில போட்டோலாம் எடுத்து நம்ம வெப்சைட்ல போலான்னு பார்த்தேன். ஆனா போட்டோ எடுத்துக்குள்ள நம்ம பசங்க இங்க வந்துடுறாங்க, இந்த சைடு வந்தா இப்படி வந்துருவாங்க, ஒரே அட்டகாசம் பண்ணிட்டே இருக்காங்க. காரணம் நம்ம ஃபீட் பண்ணும்போது நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம் ஒரு ஃபிஷ்ஷுமே சரி. அதை நம்ம வந்து விஷுவல் இப்போ நம்ம ஒரே ஆள் ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம் வச்சுக்கலாம். இங்க வந்து பார்த்தோன்னா நான் எங்க டேடி 2 பேர் தான் ஃபீட் பண்றோம். அப்போ நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். வந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த சைடு வந்தா அந்த சைடு வந்துடும், இந்த சைடு வந்துடும். உங்களுக்கு வந்து இது எங்க நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் பாத்தீங்கன்னா, நீங்க பெரிய டேங்க் ஒரு 7 to 8 feet 9 feet 10 feet அங்க வைக்கும் போது நீங்க சூப்பரா ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படின்னா நம்ம எங்கெல்லாம் டிராவல் பண்றோமோ ஃபிஷ்ஷும் அங்க டிராவல் பண்ணும். அது பார்க்கவே இன்னும் சூப்பரா இருக்கும். நம்ம வந்த உடனே ஃபிஷ்ஷா வந்துடும் ஃபீடிங் ஸ்பேஸ். இப்போ நான் இங்க வந்து நான் இந்த ஃபீடிங் பாக்ஸை தான் ஃபீட் பண்ணுவேன்னு. காரணம்னா நான் இங்கேயே எல்லாமே முடிக்குன்னு பார்ப்பேன். இப்போ அந்த இடத்துல எல்லா மீனும் இங்க வந்துடும் ஃபீடிங் எடுக்கிறதுக்காக. நான் ஏற்கனவே ஃபீட் பண்ணிட்டேன், ஜஸ்ட் உங்ககிட்ட சொல்றதுக்காக மட்டும் தான் நான் வந்தேன். எல்லா ஃபிஷ்ஷுமே அதோட ஸ்பேஸ்க்கு வந்துடும். பாத்தீங்களா, கீழே ஃபீட் இருக்கான்னு பார்க்கும், அதே மாதிரி மேல ஃபீட் இருக்கான்னு பார்க்கும். இது காரணம் என்னன்னா நம்ம ஃபீடிங் எங்க போடுறோம், அனிமலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே விசுவல் தெரியும். வச்சு ஓகே இது வந்து நம்மளோட ஆள் வந்துட்டான் சோறு போடுறதுக்கு சாப்பிட்றலான்னு. அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் சொடக்கு போடும் போது ஒரு வைப்ரேஷன் அது எல்லாமே நோட் பண்ணும். அது வச்சுதான் ஒரு ஃபிஷ்ஷும் கால்குலேஷன் பண்ணி நம்ம கிட்ட வருது. எல்லா ஃபிஷ்ஷுமே சூப்பரா பழக்கலாம். இன்க்ளூடிங் நீங்க ஃப்ரெஷ் வாட்டர் எப்படி மெயின்டைன் பண்றீங்களோ அதே மாதிரி தான் மரைன் ரொம்ப வந்து டஃப்பும் சரி சாஃப்ட்வேரிட்டிலாம் கிடையாது. அதை நீங்க கரெக்டா ப்ராப்பரா வச்சுக்கலாம். அது வந்து கண்டுக்கவே தேவையில்லை. நான் இந்த டேங்க்லாம் பொறுத்த வரைக்கும் எங்க அப்பாவும் மெயின்டைன் பண்ண மாட்டிருக்கேன், நானும் மெயின்டைன் பண்ண மாட்டிருக்கோம். வரோம் ஃபீடை போடுறோம், அவ்வளவுதான். இதுதான் எங்களோட மெயின்டெனன்ஸ். என்ன ஒண்ணு லோடு ஃபுல்லா ஏற்ற மாட்டோம். எதுக்குன்னா நாங்க அவ்வளவு மெயின்டைன் பண்ணல. நீங்க மெயின்டைன் பக்காவா பண்றீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க நிறைய ஃபிஷ்ஷஸ் சொல்லலாம். மெயின்டைன் மீன்ஸ் எப்படின்னா நீங்க பாக்டீரியா பொடி அகைன் வந்து ஸ்பாஞ்சு ஸ்கிம்மரு இதெல்லாம் வீக்லி கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதுவுமே மறக்காம ஃபீடு ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும். இங்க என்ன ஒரு பிளஸ்னா எங்க டேடி ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாத்துப்பாரு. ஏன்னா அவர் ஃபீடு நிறைய போட மாட்டாரு, ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் உட்காந்துருவாரு, கொஞ்சமா போட்டுக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அவருக்கு இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு வந்து இது பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி நம்ம கஸ்டமர் கிளைண்டும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நம்ம உள்ள கடைக்கு ஷாப்பும் போய் பார்ப்போம், அது எப்படின்னு பார்க்கலாம்.